Same, but different. நிறைய பேர் புக் கீப்பிங்கும் அக்கௌண்டிங்கும் ஒன்று நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ரெண்டுமே ஒன்றே கிடையாது. அது ஏன்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ஒரு செம்மையான எக்ஸாம்பிளோட. ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா மாட்டிருக்காங்க. அந்த கேமரா என்ன பண்ணும், டெய்லி கடைக்கு யார் வராங்க, என்ன பொருள் வாங்குறாங்க, எவ்வளோ காசு கொடுக்குறாங்க, இதெல்லாம் அந்த வீடியோ கேமரா ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுதான் புக் கீப்பிங். டே டு டே என்னென்ன நடந்துச்சுன்றத சிம்பிளான வேர்டிங்ஸில் புரியுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுக்குவாங்க. அதுதான் புக் கீப்பிங்கோட விஷயமே, ஜஸ்ட் ரெக்கார்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆனால் அக்கௌண்டிங்ன்றது அதை அனலைஸ் பண்ணுற மாதிரி. இப்போ அந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். அந்த கடையில் ஒரு திருட்டு நடந்துச்சுன்னா ஒரு போலீஸ்மேன் வருவார். அவர் என்ன பண்ணுவார், இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து என்னென்ன நடந்துச்சுன்றத அவர் ஒரு ஷார்ட்டாக வந்து தான் எழுதிக்குவார். அந்த ஷார்ட் நோட்ஸ் வச்சே நம்ம என்ன நடந்துச்சு என்னன்றதை தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அதை தான் அக்கௌண்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. அக்கௌண்டிங்கில் பிஸ்னஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி ப்ராப்பரான ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்டேட்மெண்ட்டாக கிரியேட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலமாக நம்ம நிறுவனங்களுக்கு ஃபியூச்சரில் தேவைப்படக்கூடிய டிசிஷன்ஸையும் அண்ட் இது வரைக்கும் பிஸ்னஸில் என்ன நடந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு இது உதவியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதான் அக்கௌண்டிங்கோட ஸ்பெஷாலிட்டி.